வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். டெல்லியில் தற்பொழுது அதற்கான ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. லண்டனில் மேற்படிப்பிற்காக செல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் 6 மாதங்கள் பயணமாக இந்த படிப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். கடந்த பாஜகவையும் தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியையும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் என்றால் அதற்கு அண்ணாமலை அவர்கள்தான் காரணம். நோட்டாவை முதலில் வெற்றியடைந்துவிட்டு எங்களுடன் மோதுங்கள் என்று அதிமுகவோ அல்லது திமுகவோ கூறிக்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இவர்களை மிஞ்சும் அளவிற்கு ஆதரவுகள் அதிக அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துள்ளது. குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் யாரும் எதிர்பாராத அளவில் பாமக, தமாக, அமமுக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஓபிஎஸ் அணி என்ற வெறும் ஆதரவை திரட்டினாலும் தோல்வியடைந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயம் திமுகவிற்கு அதிகரித்து விட்டது. தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களது பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில் அவர் மேற்படிப்பிற்காக தற்பொழுது லண்டனுக்கு செல்ல உள்ளார். மீண்டும் கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பதவி வழங்கப்படுமா? அதாவது ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுவிட்டார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பொறுப்பேற்றுவிட்டார். தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மீண்டும் பொறுப்பேற்க வைக்க முடியாது என்ற காரணத்தினால் மீண்டும் யாரை தலைவராக பொறுப்பேற்க வைக்கலாம்? வானதி சீனிவாசன் அவர்களை தலைவராக வைத்துவிட்டால் 3வதாக கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கதாக மாறிவிடும் என்ற சலசலப்பும் பாஜகவில் நிலவி வருகிறது. மேலும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் என்ற பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் இடத்தை நிரப்ப முடியாது என்று தமிழக பாஜக தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அவரது இடத்தை நிரப்ப முடியாமல் விட்டாலும் வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த பதவிற்கு தகுதியாக இருப்பார் என்றும் தற்பொழுது டெல்லியில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களிடம் கூறியுள்ளார். இதனால் அடுத்து பாஜகவின் மாநில தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் பொறுப்பேற்றால் பாஜக சிறப்பாக விளங்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.